ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சந்தானம் கவனம் செலுத்தணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கவனமாக தான் இப்போ எஸ்டிஆர் படத்தையே அவர் பண்ணுறாரு. இல்லைனா அவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் இப்போ அஜித்தோட படம் விக்னேஸ்வரன் அஜித் பண்ணுற படத்தில் கூட சந்தானம் முக்கிய ரோலில் நடிக்கிறதா தான் இருந்தது. ஏன்னா அவர் அப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டார். என்ன சொல்லுவோம் நம்ம டக்குன்னு சந்தானம் வந்துட்டு செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சாருப்பா அந்த படத்தில், விக்னேஸ்வரன் படம் அஜித் படத்தில் நடிச்சாருன்ற இந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, இது வேணும். ஏன்னா தன்னிச்சையாக உங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் பல வருஷம் ஓட்டவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியாவினுடைய ஆக சிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அதை பண்ணுறது கிடையாது. அவர் எத்தனை புதுமுக இயக்குநர்களோட பயணிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். அவர் உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ரஜினிகாந்தாலேயே ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனரோட தான் பயணிக்க முடியும். இதுதான் உண்மை. அப்படின்னும் போது இப்போ சந்தானம்லாம் எங்கே யோசிக்கணும் இல்லையா? அது சந்தானத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய நிலையில் அவருடைய கமிட்மெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி எஸ்டிஆர் வந்துட்டு சந்தானத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ அதேமாரி நான் ஒரு 100 சந்தானத்தை உருவாக்குறதுக்கான வேலையை நான் பண்ணுறேன். இயக்குனரில் ஒரு 2 பேர் வரட்டும், காமெடியில் 2 பேர் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுறாரு. அது சிறப்பு தான்.